அல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு உங்களுக்கு போடப்படும். என்னை இந்நாள் வரைக்கும் ஆதரித்த தேவன் அவர். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் உங்களை என்னை யார் ஆதரிச்சா? கர்த்தர் ஆதரித்தாருங்கிறவங்க சத்தமோ ராமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. தடுமாறின நேரத்தில் கிருபை வந்தது, இல்லாமையின் நேரத்தில் நிறைவு வந்தது, கண்ணீரின் நேரத்தில் கர்த்தருடைய மகிமை கரம் வந்தது, மரண நேரத்தில் கர்த்தருடைய மகிமை வந்ததுனால இங்கே ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேசத்தில் உலகமே பார்த்தீங்கன்னா 2026 எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் கொண்டாடலான்னு எல்லா ரிசார்ட்டும் எல்லாம் ஃபுல்லாக புக் ஆயிட்டு, எல்லா ஹோட்டலும் புக் ஆயிட்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். மெரினா பீச்செல்லாம் நிரம்பி வழியுது. 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர்னு ஒரு கத்துறதுக்கு எல்லா யங்ஸ்டர்ஸும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய சபையில் நின்று புதிய ஆண்டை என்ன பண்ண ஜெபத்தோடு கூட நம்ம தொடங்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு எப்படி உள்ளவராக இருந்தாரா? புதிய ஆண்டிலே தேவன் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஆனால் 2025 ஆண்டினுடைய நிறைவு நேரத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எடுத்து வாசிக்க கேட்க போகிறோம். என்னோடு வேதம் இருக்கிறவங்க வாசிங்க. ஆதியாகமம் 48 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 48 வசனம் 15. தலைப்பு போட்டியாமா? அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும், டிசம்பர் 2025 டிசம்பர் 31 இரவு 12-11-25 நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணாரா? இந்த வருஷம் ஆதரித்து வந்தார். சொல்லுங்க. எப்படி நடத்தினாரு? ஆதரிச்சாருங்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆதரிக்கிறவங்க என்னோட ஆதரவா ஆமேன்னு சொல்லுங்க. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும், இந்த இரவு வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்ததுனால தான் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வருடம் இல்லையா? இந்த வருஷத்துல ஒரு வருடமும் 12 மாதங்களும் 365 நாட்களும் 8760 மணித்துளிகளும் 5,25,600 நிமிடங்களும் 3,15,35,000 நொடிகளும் கர்த்தர் இந்த வருஷம் நம்மளை பாதுகாத்தார். அல்லேலூயா. எத்தனை ஆபத்துகளை இந்த ஆண்டு நம்ம தாண்டி வந்திருப்போம். நமக்கு மறைவாக இருந்த எத்தனையோ சத்துருக்களுக்கு நம்முடைய கால்கள் நீங்களாக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, அது என்னுடைய பலத்தில் நான் கடந்து வரல, கர்த்தருடைய உன்னதமான பலத்தில் நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை ஒருவேளை நீங்க ஒரு முறுமுறுப்போட நெகட்டிவான எண்ணங்களோட என் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலேன்னு ஆண்டவர் மேல யாருக்கும் வருத்தம் இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் நிறைவாய் நடத்தி வந்தார். வனாந்தரத்தில் என கரம் பிடித்து நடத்தி வந்தார். குறைவின் மத்தியிலே என்னோடு கூட இருந்தார். யாருமே இல்லாத சூழ்நிலையிலே அனாதையை போல நான் கடந்து போகிற நேரத்திலே கர்த்தருடைய கரம் மட்டும் எனக்கு ஆதரவாய் இருந்தது. நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. அக்கினியை கடந்து வந்து, தண்ணீரை கடந்து வந்து, ஒன்றுமில்லாத வனாந்தரத்தில் சூழ்நிலைகள் இருந்தது. 5 அப்பம் 2 மீன் தான். இந்த மாதம், இந்த வருடம் நான் எப்படி கடப்பேன்? இந்த மாதத்தை நான் எப்படி கடப்பேன்? என் பிள்ளைகளுடைய தேவைகள் யாரு சந்திப்பா? என்னுடைய கடனை யாரு மாற்றுவா? இந்த கல்லை யார் எனக்காக புரட்டி போடுவான்னு சொல்லி 12 மாதங்களும் எத்தனையோ தத்தளிப்புகள், எத்தனையோ தோல்வியின் எண்ணங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ கண்ணீரின் பாதைகளுக்குள்ள கடந்து வந்திருந்தாலும் கர்த்தருடைய கரம் சொன்னது, நான் உன்னை கரம் பிடித்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் உன்னை ஆதரித்த தேவன் நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஆதரித்தவர் கர்த்தருடைய கரம் மாத்திரம் உங்களுக்கு எனக்கு மேல இல்லாம போயிருந்தா சத்துருவுக்கு சத்துருவா என்றைக்கோ சத்துரு நம்மளை கொள்ளை கொண்டு போயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். கர்த்தர் இந்த சபையோடு இருந்தார். ஹல்லேலூயா. யாராவது 12 மாசம் சாப்பிடாம இருந்தீங்களா? சொல்லுங்க.
நல்லா சாப்பிட்டோம், 3 வேளைக்கு 5 வேளை சாப்பிட்டோம். அல்லேலூயா. நல்ல கிறிஸ்மஸ்க்கு நல்ல புது துணி எடுத்து உடுத்தணும், இல்லாதவர்களை போஷித்தோம். அல்லேலூயா. நான் நினைத்த காரியம் நடக்கல, என் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் எனக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா. மேலேருந்து செய்தி கொடுக்குறவங்க அண்ணலாம் கொடுக்கணும்னா, கீழே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க நீங்களும் அண்ணலாம் ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆதரித்து வந்தாருங்க. ஒரு நிமிஷம் கூட அவர் என்னை இந்த பூமியில் சொல்லுங்க மறக்கல ஆண்டவரே. எத்தனையோ பேத்துக்கு சத்துரு சாவை முன்குறிச்சிட்டான், அவ்வளோதான் இந்த வருஷம். ஆனால் எத்தனையோ பேருடைய ஜெபங்கள், உங்கள் குடும்பத்தின் ஜெபங்கள், கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவனோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஆண்டு 1/2 மணி நேரம் எதுக்கு தெரியுமா? இந்த வருஷத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட சண்டை போடக்கூடாது, ஏன் ஆண்டவரே நடந்ததுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. எல்லாவற்றிலையும் மன நிறைவாக இந்த ஆண்டு நான் முடிக்க போகிற ஆண்டவரே, வருகிற ஆண்டாவது எனக்கு வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு தாகத்தோடு இருங்க. உங்களை என்னையும் கரம் பிடித்த ஆண்டவர், ஆதரித்த ஆண்டவர், மீட்டெடுத்த ஆண்டவர் நம்மளை நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நேற்று நம்ம சர்ச் குரூப்பில் எல்லாத்துக்கும் நாங்கள் மெசேஜ் போட்டிருந்தோம். உங்களை மட்டும் கர்த்தர் ஆதரித்து நடத்தலைங்க, இந்த சபையும் ஆதரித்தார். என்ன ஆண்டவரே பண்ணுறது, இவ்வளோ தேவைகள் சபையில் இருக்குது. சொல்லுகிறேன், நேற்று இரவு நானும் போதகரும் சபைக்காக ஜோ பண்ணி நாங்கள் 2 பேரும் இந்த வருடம் முழுவதும் ஊழியத்துக்காக ஜோ பண்ணிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்க்குறோம், சபையில் அநேகருடைய கரங்கள் சபைக்காக நீட்டப்பட்டது. அல்லேலூயா. தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். உங்களை மட்டும் இல்லைங்க, எங்களையும் ஆதரித்தார், நம்ம சபையையும் கர்த்தர் ஆதரித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 32:26 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். உம்மை போகவிடேன் என்று யாக்கோபினுடைய ஒரு நல்ல ஜெபத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. முதலாவது தேவன் ஆதரித்த ஒரு மனுஷன் யாருன்னா யாக்கோபுங்க. அந்த மனிதன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவனுடைய பிறப்பு முதற்கொண்டு வளர்ப்பு வரைக்கும் மோதலாகவே இருக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. பிறப்புலேயே ஒரு மோதல் இருந்தது, வளர்ப்புலையும் ஒரு மோதல் இருந்தாலும் இவன் ஒரு காலகட்டத்தில் தன் பெற்றோரை விட்டு பிரிந்து, ஸ்தோத்திரம், அவன் என்ன நினைக்கிறான்? பெற்றோர் நிமித்தமாய் வெறுக்கப்பட்டு, சொந்த சகோதரனால பகைக்கப்பட்டு, புசிக்க ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில ஊளையிடுகிற வனாந்திரத்துல பாழான இடத்துல சுற்றி திரியும் பொழுது யாக்கோபு ஒரு ஜெபம் செய்கிறாரு, என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அல்லேலூயா. சும்மா ஆசீர்வாதம் வந்துடாது, அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. சும்மா இவ்வளோ பெரிய சபை, இவ்வளோ ஜனங்க இந்த இடத்துல இல்லை, இதுக்கு 25 ஆண்டுகால கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய தாயினாலே ஸ்தோத்திர விரட்டப்பட்டு, சகோதரனால பகைக்கப்பட்டு யாக்கோபு போகும் பொழுது ஒரு வனாந்தரமான சூழ்நிலையிலே யாக்கோபை என் ஆண்டவர் சந்திக்கிறார். யாக்கோபை சந்திக்கும் பொழுது அரண்மனையில என் ஆண்டவர் சந்திக்கலே, ஊளையிடுகிற வனாந்தரம் என்று உபாகமம் 32 நம்ம 10 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் போகும் பொழுது அவர் ஒரு ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். இந்த வருஷம் எத்தனை முறை அதை கேட்டிருப்போம்? எல்லாரும் கேட்டிருப்போம்ல, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. ஜெபமே அதுவா மாறிடுச்சு. என்ன ஆசீர்வதிங்க, என் கணவனை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க. ஏதோ 1-2 நேரம் இருந்தால் எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? அப்போ இவன் ஜெபம் பண்ணுறான், என்னை ஆசீர்வதிங்க, இல்லைன்னா நான் உங்களை போக விட மாட்டேன். ஏன்னா அவ்வளவு எதிரிகள் அவனுடைய வாழ்க்கையில மரண பயத்தில் அவன் இருக்கும் பொழுது அவன் வேற யாரையும் பார்க்கல. யாக்கோபு எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு என்ன பண்ண, பிந்தி தனித்திருந்து அவன் தேவனோடு போராடுகிறவனா இருக்கிறான். என்ன போராடுனா, என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்ப யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் பெற்றோர் அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் சகோதரன் அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் மாமனார் அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒருவேளை இல்லாம இருந்தாலும்
சந்தித்தானோ, இந்நாள் வரைக்கும் இந்த பட்டணத்துல உங்களை என்னையும் ஆதரித்து வந்த என் ஆண்டவருக்கு நல்ல கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என் ஆதரித்தவருக்கு ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவன் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை யாக்கோபுக்கு செய்கிறார். வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. பார்க்கும் பொழுது தேவதூதர் இறங்கி வந்து சொல்றாங்க, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன்னு. என்னைக்கு யாக்கோபு தேவனை சந்தித்தானோ அன்றைக்கே யாக்கோபுனுடைய வெறுமை மாற்றப்பட்டது, ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, 2025 சிலருக்கு நிறைவா இருக்கும், சிலருக்கு வெறுமையா இருக்கும், சிலருக்கு குறைவா இருக்கும், சிலருக்கு துக்கமா இருக்கும், சிலருக்கு மனநோவா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என்றைக்கு நீங்க கர்த்தரை சந்தித்த அனுபவத்தோடு திரும்பி போகிறீர்களோ, என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அத்தனை சூழ்நிலைகளையும் என் ஆண்டவரால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தேவதூதன் சொல்றான், பொழுது விடியுதுப்பா, நான் போகட்டும். அவன் சொன்னான், பொழுது விடிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. சொல்லுங்க என்ன சொல்லுங்க, இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கிறவர் நீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நல்லா எனக்கு டேலண்ட் இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு, தாளந்துகள் இருக்கு, நான் நினைச்ச காரியம் நான் நினைச்சா எல்லாத்தையும் செய்வேன். சூழ்நிலை 2025 வாய்க்கல. ஆனா இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே யாக்கோபு போல சொல்லுங்க, எத்தனை திறமைகள் தாளந்துகள் இருந்தாலும் என்ன நீங்க ஆசீர்வதிக்கலன்னா அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு கேள்வியை போடுங்க. அல்லேலூயா. மீதி இருக்கிற காரியத்தை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அத்தனை பயத்தோடு அவன் போகிறான். என்றைக்கு கர்த்தரை சந்தித்தானோ, என்றைக்கு தூதனை சந்தித்தானோ, ஒரு விசேஷித்த ஒரு தைரியம் வந்துச்சு, விசேஷித்த வல்லமை வந்துச்சு. யார் என்ன வெறுத்து தள்ளினாலும் பரவாயில்ல, எனக்கு முன்னாடி கர்த்தருடைய மகிமையின் தூதன் போகிறதுனாலே நான் போகிற இடத்துல எல்லாம் யாக்கோப்புக்கு தேவன் தயவு பாராட்டினார். தன் சகோதரனை பார்க்கும் பொழுது எந்த சகோதரன் கொன்று விடுவான்னு பயந்து போனானோ, அதே சகோதரனுக்கு முன்னாடி தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எத்தனை காரியத்துக்கு பயந்தோம் இல்ல? ஆமாவா இல்லையா? எல்லாம் அப்படியே தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு வியாதி, நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்தா எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் ஆடி போயிடும்ல. எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் வரக்கூடாத வியாதி வந்து டாக்டர் ரூமுக்கு போயிட்டு டாக்டரோட வாயில ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிற அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்குற வரைக்கும் இருதயம் என்ன ரைஸ் ஆகுது, பிபி எவ்வளோ ரைஸ் ஆகுது. ஆமாவா இல்லையா? இல்லையா? சத்தமா? இன்னும் சத்தமா? நீங்களும் நானும் பார்க்காத பலவீனமாங்க. ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மளை ஆதரித்த தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எப்படி ஆண்டவர் நடத்தினாரா? யாக்கோபை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியை போல காத்தார். சொல்லுங்க, நடத்தினார், உணர்த்தினார். அப்படி நடத்தினதுனால உணர்த்தப்பட்டவர்களா வருஷத்தின் கடைசியில சொல்றோம், ஆண்டவரே நானும் என் குடும்பமும் கண்மணியை போல பதறாம சிதறாம இந்த ஆண்டை ஆண்டவர் முடிக்க செய்தீர். என்னைக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்டாங்களோ அன்னைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அடிமைத்தனத்திலிருந்து 2 பரிவாரங்களுக்கு தகப்பனாக என் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை சந்தித்த அனுபவத்தோட கடந்து போங்க. இது 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி மணித்துளிகளிலே ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவர் இப்பயாவது என்னை சந்திச்சிருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையினுடைய வெறுமை மாறட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. வருகிற ஆண்டிலே பரிவாரங்களுக்கு தகப்பனாய் உங்களுடைய தலையை கர்த்தர் உங்க குடும்பத்தில் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 116 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 116. நன்றி ஆண்டவரே. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். ஆமென். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரனாகிய தாவீதை கர்த்தர் எப்படி ஆதரித்தாரா? வார்த்தையினால ஆதரித்து வந்தார். தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யுத்தம் 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 யுத்தம். சிலருக்கு ஒருவேளை 2025 எப்படி இருந்திருக்கலாம்? ஒரே யுத்தமா இருந்திருக்கலாம். ஆனா தாவீது அவ்வளோ ஸ்ட்ராங்கா கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள நின்னதுக்கு காரணம் என்னன்னா அவரோட வார்த்தையினாலே தாவீது ஆதரிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்துல தாவீதோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயர்வு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நிறைய நமக்கு விரோதிகள் எழும்பிடுவாங்க தானே. நீங்க ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விரோதிகளே இருக்க மாட்டாங்க. நீங்க என்னைக்கு வீடு கட்டினீங்களோ அன்னைக்கே விரோதிகள் உறுதி. கார் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்ம், நகை வாங்கினீங்கன்னா அதை காட்டிலும் கன்ஃபார்ம், பிள்ளைங்க ஹை ஸ்டடீஸ் படிச்சாங்கன்னா சத்தியமா கன்ஃபார்ம். யாரு?
யார் எழும்புவா? விரோதிகள் எழும்புவாங்க. யார் மூலமா? உறவுக்காரங்களே விரோதியா எழும்புவாங்க. ஆமென்னு சொல்லுங்க. தாவீது வாழ்க்கையில, தாவீது யுத்தத்துக்கு போனா அந்த யுத்தத்துல ஜெயம் மட்டும்தான். தாவீதோட வாழ்க்கையில தோல்வியே பார்க்காத ஒரு ராஜாங்க. ஆனா அந்த தாவீதா சொல்றாரு, நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை போடுங்கம்மா. கர்த்தருடைய வார்த்தையினாலே தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே உங்க வார்த்தை, எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு நேரா வருதோ அப்பெல்லாம் தாவீது சொல்றான், உங்க வார்த்தையை படிச்சு நான் போறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையை நான் தியானிக்கிறேன், உங்க வார்த்தையின்படி நான் பிழைப்புண்டாக பண்ணுகிறேன்னு கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு தாவீது யுத்தத்துக்கு போகும் பொழுது, தாவீதுனுடைய யுத்த களத்திலெல்லாம் தாவீதுக்கு ஜெயத்தை மட்டுமே கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை சத்துருக்கள் இந்த வருஷம் உங்களுக்கு விரோதமா எழும்புனாங்களே. சிலர் கண்களுக்கு முன்னாடி எழும்புனாங்க, சிலர் கண்களுக்கு மறைவா எழும்புனாங்க. ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவரோட வார்த்தையை கொண்டு நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் பலிபீடத்திலையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல இருந்து எத்தனை வார்த்தை வந்துச்சு, எத்தனை பயம் மாறுச்சு, எத்தனை துக்கம் மாறுச்சு, எத்தனை பிரிந்த குடும்பங்கள் இணைந்தது. அல்லேலூயா. ஏன் வாழணும்னு பல கேள்விகளோடு இருந்த நமக்கு இந்த பலிபீடத்தில் இருந்த வார்த்தைகள் வாழுவதற்கு தைரியத்தை கொடுத்தது தேவ ஜனமே. அல்லேலூயா. இதுக்கு மேல வாழவே முடியாது ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருந்த நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும் பொழுது வாழ வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த வேதத்தினுடைய வார்த்தையினால உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 56:4. எனக்கு வசனம் வேணும், சீக்கிரம் போடுங்க. சங்கீதம் 56:4. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. நல்லா அண்டர்லைன் பண்ணு தேவ ஜனமே. நான் தேவனை நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான வார்த்தை. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். நீங்களும் யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை தானே. நம்ம அம்மா அப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்லாதீங்க, நான் உங்க பிள்ளைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா அப்பான்னு சொன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு பவர் கிடையாது. அவருடைய பிள்ளைன்னு சொன்னா நம்ம அப்பாவுக்கு நிறைய பவர் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா நீங்களும் நான் இருக்கிறதுனால அந்த வார்த்தையை நம்பி 2025 முள்ள நம்ம டிராவல் பண்ணணும். ஒரு நாளாவது கர்த்தர் உங்களை நீ வெட்கப்படுத்தினாரா? பதில் நீங்க தான் சொல்லணும். சத்தமா சொல்லுங்க. இல்ல உங்களெல்லாம் பார்த்தா வெட்கப்பட்டு கூனி குறுகி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? சொல்லுங்க. நான் உண்மை நம்பி வந்தவங்களே சொல்லுங்க. உண்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. சத்தமா கை உயர்த்துங்க பார்ப்போம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. உங்க தயவு என்னை கைவிடலை. சொல்ல 2 கையும் காமிங்க. வெறுங்கையா வந்தேன். இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது வெறுங்கையா நான் தொடங்கினேன். ஆனா கர்த்தர் என்னை நிறைவுள்ளவளா மாற்றினீங்க. குறைவோடு இந்த வருஷத்தை தொடங்கினேன். ஆனா இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது நிறைவா என்னை நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருக்கம் உங்களுக்கும் எனக்கும் வந்தது. எத்தனை மனிதர்கள் விரோதிகளா எழும்புனாங்க, எத்தனை உறவுகள் இந்த ஆண்டு சத்துருவா எழும்புனாலோ நீங்க நினைச்சீங்க, ஆண்டவரே இதற்கு மேல 7 வழியும் அடைக்கப்பட்டது, உங்களுக்காக எனக்காக 8வது ஒரு வழியை கர்த்தர் திறந்து இந்த வருஷம் கர்த்தர் சொன்ன வெறும் கையா நீ கடந்து வந்து இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது சொல்லுங்க, நான் நிறைவுள்ளவளாய் முடிக்கிற ஆண்டவரே. ஆத்துமால ஒரு சமாதானம், சரீரத்துல ஒரு விடுதலை, ஆண்டவரே ஆவியில ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ள இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை ஜனங்களுக்குள்ள இறங்குவதாக, வெறுமைகள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிமிரக்கூடாத அத்தனை நிந்தைகளையும் கர்த்தர் இந்த ஆண்டின் கடைசியிலே ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணட்டும், நிமிர்ந்து நடக்க பண்ணட்டும். வார்த்தையினாலே தாவீதை கர்த்தர் ஆதரித்தார். அல்லேலூயா. தைரியமா இருங்க. மனுஷன் அப்பத்தினால தான் பிழைப்பான். ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிழைப்பு. புறஜாதி சாப்பிட்றதுனால ஜீவனோட இருக்கான்னு நினைக்கிறான். ஆனா நமக்கு உலக பிரகாரமான ஆகாரம் நம்மளை ஆதரிக்கல. கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களை என்னை ஜீவனோடு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அப்படி இருந்த தாவீது, ஆட்டு இடையனாய் இருந்த தாவீது அரண்மனை வாழ்க்கை வரைக்கும் அரியணையில கொண்டு போய் சேர்த்தது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென்னு சொல்லுங்க. அடுத்ததாய் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆண்டவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். யாத்ராகமம் 6 வசனம் 6, 7. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர்,
உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து ஆமென் உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி எகிப்தியர் சுமத்தின சுமைகளை விலக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி ஆதரித்து நடத்தினார்னா, எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அதிகமா சுமைகளை வைச்சாங்க. ஆனா அந்த சுமைகளை எல்லாம் கர்த்தர் விலக்கி இஸ்ரவேல் ஜனங்களை ஆதரித்து நடத்தினார். அல்லேலூயா. எகிப்துங்கிறது அடிமைத்தனம். சொல்லுங்க, எகிப்துங்கிறது என்ன? எவ்வளவேன்னு நிமிர முடியாது. அவனுக்கு சுயாதீனமான ஒரு காரியமே இல்லை. சுயமா யோசிக்கக்கூடிய முடிவுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. என்னதான் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்க 40 லட்சம் பேரா இருந்தாலும், ஒரு பெரிய சேனையா இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுயாதீனமா எடுக்கிற முடிவை பார்வோன் ஒரு நாளும் கொடுக்கல. கடினமா வேலை வாங்கிக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, எகிப்தியர் எவ்வளவு சுமைகளை இஸ்ரவேல் ஜனங்க மேல வச்சாலோ கர்த்தர் இந்த ஆண்டு அந்த சுமைகளை எல்லாம் நம்ம மேல இருந்து விலக்கினார். அல்லேலூயா. எகிப்துங்கிறது அடிமைத்தனம்னு சொன்னேன்ல, இந்த வருஷம் எத்தனை அடிமைத்தனத்துல கர்த்தர் உங்களை என்னை விலக்கி ஆதரித்தார் இல்லையா? டாக்டர் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாலுமே இதுக்கு ஆபரேஷன் தான் அந்த வியாதிக்கு. சத்துரு சொன்னா, இந்த வருஷம் கண்டிப்பா உன கொண்டு போகாம நான் விடவே மாட்டேன். எத்தனையோ மருத்துவரின் அறிக்கையினை மாற்றி, எத்தனையோ சத்துரு நம்ம மேல வைத்த நுகத்தை என் ஆண்டவர் இந்த வருஷம் விலக்கி உங்களை என்னையும் ஆதரித்தார். அல்லேலூயா. எகிப்தியர் அதிகமா சுமைகளை சுமத்தினாலோ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இந்த வருஷம் உன் மேல எகிப்தியன் என்கிற அடிமைத்தனத்தினுடைய அத்தனை நுகத்தையும் நான் இந்த வருஷம் எடுத்து போட்டேன். எடுத்து போட்டவங்கள ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு கடினமான வேலைகள், அவங்களால சுயமா யோசிக்க முடியல, சுயமா ஒரு காரியத்தை செய்ய முடியல. என்னதான் எண்ணிக்கையில பெரிய ஜனங்களா இருந்தாலும் அவங்க அவ்வளவு பார்வோனுக்கு அடிமையா இருந்தாங்க. இந்த உலகத்துக்கு கர்த்தர் எத்தனையோ சினிமாக்கு அடிமையா இருந்தோம், சீரியலுக்கு அடிமையா இருந்தோம், ஸ்தோத்திரம் அரசியல்வாதிகள் கூட்டங்களுக்கு அடிமையா இருந்தோம். எத்தனையோ அடிமைத்தனங்க நம்ம வாழ்க்கையில சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருந்தோம், ரகசிய பாவங்களுக்கு இந்த வருஷம் அடிமையா இருந்தோம். ஆனா எத்தனை அடிமைத்தனத்தை இந்த வருஷம் கர்த்தர் விலக்கினார், என் ஆதரித்தாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா என் மேல சத்துரு வைத்த நுகம் இதோடு இவன் சாப்டர் க்ளோஸ் ஆயிடணும். ஆமாவா இல்லையா? இந்த வருஷம் அப்படி சாப்டர் க்ளோஸ். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக முற்றும் அப்படின்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் என்ன இல்லை, வேதத்தில் வசனமே. இந்த வருஷம் சத்துரு என்ன பண்ணிட்டான், உங்களுக்கும் எனக்கும் டேட் குறித்து முற்றும் அப்படின்னு எழுதி இது புக்கையே க்ளோஸ் பண்ணிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் முடிந்ததுங்கிற இடத்துல ஒரு புதிய தொடக்கத்தை 2025 கர்த்தர் அநேகருக்கு கொடுத்தார். ஆமாவா இல்லையாங்க? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் மேலே எத்தனையோ அடிமைத்தனங்கள் இருந்தது, நான் முன்னேறக்கூடாது. இந்த வருஷம் நன்மையை நான் வாங்கிடக்கூடாது, இந்த வருஷம் நன்மையை அனுபவிச்சிடக்கூடாது, இந்த வருஷம் என் குடும்பம் தலைச்சிடக்கூடாதுன்னு சத்துரு அதுல குறியா இருந்தான். ஆனால் என் ஆண்டவரும் குறியா இருந்தார், இந்த வருஷம் கோலை எப்படியாவது துளிர்க்க பண்ணணும், அது பூ பூத்து அது வாதும பழங்களை கொடுக்கணும். சொல்லுங்க, இந்த வருஷம் எத்தனை பேர் நன்மையை ஆண்டவர்கிட்ட வாங்கினீங்க? எத்தனை கைகள்? ஆண்டவருக்கு மகிமை. கை தூக்காதவங்களாம் நன்மையே வாங்கலையா? சாகாம இருக்கிறதே பெரிய நன்மை. சத்தமா அல்லேலூயா. 10 பவுன் வாங்கி அப்படியே மாட்டிக்கிட்டு வரதெல்லாம் நன்மை கிடையாது. சாகாம இருக்கிறது, உயிரோட இருக்கிறதே தேவன் கொடுத்த பெரிய நன்மை. ஆமா, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நமக்கு சத்தம் அதிகமா வருது போல. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை நுகங்கள் சத்துரு இந்த வருஷம் என் மேல வச்சிருந்தாலும் என்ன ஆண்டவரே முடிக்கணும், என்னை தீர்த்து கட்டணும்னு சத்துரு ஆண்டவரே தேவன்ட்ட அனுமதி கேட்டாலும் என் மேல நீங்க வச்ச கிருபை இந்த வருஷம் நான் ஜீவனோட இருந்து என் கழுத்தினுடைய நுகத்தை கர்த்தர் முடித்தார். ஹல்லேலூயா. என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நாட்டப்பட்டவர்களாய் ஹல்லேலூயா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிக்கிற கூட்டமாக ஹல்லேலூயா ஒவ்வொரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக. எத்தனை குடும்பத்தில் எத்தனை விரோதமான காரியங்கள் எழும்பினாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதல் என்று எத்தனை சத்துரு உங்களுக்கு ஏவல் மந்திர பில்லி சூனிய காரியங்கள் எழுதி வைத்தாலும் என் கர்த்தருடைய ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இலை
தெய்வத்துக்கு முன்னாடி போய் நின்று கத்திகளினால கீறி கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட நீ என்ன உண்டாக்கின தெய்வம்னு ஒரு கூட்டம் பாத யாத்திரையா போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஜீவனுள்ள தேவனை கரம் உயர்த்தி சொல்றதுக்கு எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி சுமக்கப்பட வேண்டிய தெய்வங்களுக்கு மத்தியிலே 2025ஆம் ஆண்டு முழுவதும் என்னை என் தேவன் தூக்கி சுமந்தார். ஹல்லேலூயா. சத்துரு வைத்த நுகத்தை ஆண்டவர் முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின ஆண்டு 2025ஆம் ஆண்டு. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க என்னோட கூட தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் இந்நாள் வரைக்கும் உங்களை என்னை எப்படி ஆதரித்தார்னா பாதுகாப்பாக ஆதரித்த தேவன். வேதத்துல வாசிக்கிறோம் 6:22 சிங்கங்கள் என்ன இந்த வருஷம் என்ன படுத்தல, என்ன படுத்தல. லிட்ரலா சிங்கம் எல்லாம் வரல. அல்லேலூயா, தோத்திரம். சிங்கம் எல்லாம் லிட்ரலா வரல. சிங்கத்தை போன்ற மனிதர்கள், சீறுகிற சிங்கம், பால சிங்கம், கிழட்டு சிங்கம், எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தினுடைய வாய்களுக்கு 2026ஆம் ஆண்டு என் தேவன் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. தானியேல் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். அது ஏன் தெரியுமா? ராஜாவே, நீ சிங்கங்களுடைய கெபியில போடப்பட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்ன சிங்கங்களுடைய வாய்க்கும் ராஜாவின் கைக்கும் ராஜாவின் கோபத்துக்கும் இந்த ஆண்டு என்னை தப்புவித்ததனாலே நான் சொல்றேன், இந்த 2025 எளிமின்னு சொல்ல போறோம். நான் என்ன பண்ண போறேன்? சிங்கம் சேதப்படுத்தாதவங்க ஆமென். ஹல்லேலூயா. வேகமா எந்திரிச்சு நில்லு தேவ ஜனமே. கர்த்தர் உங்களை என்னை எப்படி ஆதரித்தாரா? ஹல்லேலூயா. எத்தனையோ சிங்கம் நிறைஞ்ச பள்ளத்தாக்கின் அனுபவங்களுக்குள்ள நம்ம போனோம். சிங்க கெபிக்குள்ளேயே சிலர் போய் வந்தாலும் நீங்களும் நானும் சொல்லணும், சிங்கம் என்ன பண்ணல? சிங்கத்தினுடைய நகம் கூட என் மேல கீறல் விழுகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 நிமிஷம் இருக்கு. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே, நான் ஆராதித்த தேவன், என்னை வழி நடத்தின தேவன், என்ன சுமந்த தேவன். கண்ணை நல்லா இறுக்கமா மூடி 2 கையையும் தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்ல போறோம். 2025 முடிக்க 5 நிமிஷமே உண்டு. ஹல்லேலூயா. இந்த வருடத்தை தொடங்கின எத்தனையோ பிரபலமானவர்கள், எத்தனையோ ஹல்லேலூயா பணம் படைத்தவர்கள், லட்சாதிபதிகள், கோடீஸ்வரங்க, மரியாதைக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள் இன்னைக்கு இந்த பூமியில உயிரோடு இல்லாத சூழ்நிலையில உங்களை என்னையும் நம்ம கையில ஒண்ணும் இல்லை. ஒண்ணே ஒண்ணு, ரட்சிக்கப்பட்ட தேவ அபிஷேகமும் ரட்சிப்பின் அபிஷேகமும் நம்ம மேல இருந்ததுனால சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் ஜீவனோடு முடிக்க போகிறேன், சுகத்தோடு முடிக்க போகிறேன், பாதுகாப்போடு முடிக்க போகிறேன், விடுதலையோடு முடிக்க போகிறேன். சொல்லுங்க, என்ன ஆதரிச்சிங்க ஆண்டவரே, என்ன ஆதரிச்சிங்க ஆண்டவரே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலோ என்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. 2025ஆம் ஆண்டிலே 12 மாதங்களும் கரம் தட்டி சொல்லுங்க, என்னை போஷிக்க மறக்கல, என்னை பாதுகாக்க மறக்கல. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர், அக்கினியின் சூளைக்கு தப்புவித்தவர், எதிரின் சூழ்ச்சிக்கு தப்புவித்தவர், சத்துருவின் திட்டங்களுக்கு தப்புவித்தவர். ரபா லக ரபோ ஷம்தர பர பர பரபா ரிகபலக ரபோ ஷம்தர பர பரபா. உலகம் கொண்டாடுகிற கொண்டாட்டம் வேறு. கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே புதிய ஆண்டின் அபிஷேகம் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மேலே சத்துரு வைத்த அத்தனை திட்டங்களுக்கு முடிவு உண்டாகிற ஒரு ஆண்டாக ரபா லக ரபோ ஷம்தர பர பர பரபா ரிகபலகரபோ ஷம்தர பர 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 பரபா ரிகனலகரபோ ஷம்தர பர பர பரபா ரேகேனலகரபோ ஷம்தர பர பரபா. எத்தனை பொல்லாப்புக்கு குடும்பத்தை விலக்கினீங்களே, எத்தனை ஆயிரங்களை சந்தித்தீரே, என் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாப்பா நடத்தினீங்களே, ஜீவன நன்மையும் தொடர செய்தீரே, நன்மையின் ஈவுகளை கொடுத்தீரே, ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பா கொடுத்தீரே. 2025 ஆண்டு முழுவதும் என்னை ஆதரித்த தேவனவர்.
ஷேகமலகரபரபா ரேகனலகரபோ ஷம்தரபரபரபரபா ரிகமலகரபோ ஷம்தரபர